கற்பதில் ஆகார கல்விதான் முக்கியமான விசேஷம் என்று தற்காலத்தில் கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆகார கல்வி சிறுவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஆதார கல்வி புகற்ற வேண்டியது அவசியம். அந்த ஆதார கல்வியில் ஒரு முக்கியமான பாகம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் பிறருடைய உதவி இல்லாமல் அவர்களுடைய செய்து கொள்ளும்படியாக பழக்குவது ஆதார கல்வியினுடைய முக்கியமான ஒரு அம்சம். வாழ்க்கைக்கு முதலாக வேண்டியது அன்னம். அந்த அன்னத்தை நாம தயார் செய்து கொள்ள வேண்டியது ஆதார கல்வியினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். முதல் நோக்கம், நம்ம சாஸ்திரத்துல 50 வயசுக்கு அப்புறம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. 50 வத்சராத் ஊர்த்வம் ந குறியாத் பாணிபீடனம். 50 வயசுக்கு மேல ஒவ்வொருத்தரும் பாணிகிரகம் செய்து கொள்ளக்கூடாது. பாணிகிரகம் என்றால் தம்பதிகள் ஒருவர் கைப்பிடித்துக் கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருந்து அதான் பாணிகிரகணம், கையை பிடித்துக் கொள்வது என்று ஒருவருக்கு ஒருவர் ஆயுள் பரியந்தம் ஆதரவாக இருப்பது என்ற கொள்கை. 50 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கு. இப்ப அநேகம் பேர் 60 வயசு 65 வயசு நல்ல பணக்காரர்களா இருந்தா 70 வயசு அப்படி கூட அநேக இடங்கள்ல கல்யாணம் பண்ணிக்கிற. செல்வாக்கும் பணமும் இருக்குதானா? அவளை கேட்டா என்ன சொல்றா, ஆத்திர சமையல் காலத்திலேயே என்ன பண்றது? இவனுக்கு சமையலுக்கு ஒரு ஆள் வந்துருக்கிறதுக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய கெடுத்து பொன் பண்றா இருக்கு. இது அவன் ஆதார கல்வி போயின்று அவனவன் சமையல் பண்றதுக்கு அவன் தெரிஞ்சுட்டான இந்த பதில் சொல்ல முடியாது. ஏண்டா கல்யாணம் பண்றீங்கன்னா ஆத்துல குடும்பத்துல சமையல் பண்றதுக்கு ஒரு மனுஷன் இல்லைங்கிறதுக்காக சமையல் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றதுக்கு நியாயம் இல்லை. இது ரொம்ப அபாசமான ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுறது. நமக்கு வேண்டிய ஆகாரத்தை நாமே செய்து கொள்ள தெரிந்து கொள்ள தவறுறது ஒரு பெரிய தப்புல கொண்டு போய் விடுறது. அதனால ஆதார கேள்வி கற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னேனே, அதுக்கு இது ஒரு காரணம் சொன்னேன். இன்னொரு காரணம் சொல்றேன். பெங்காலத்துல மாகாணத்துல, யூபி மாகாணத்துல, அப்புறம் பழைய கீழ் பஞ்சாப் மேல் பஞ்சாப் ரெண்டு சேர்ந்து ஒன்னா இருந்த பஞ்சாப் மாகாணத்துல, மத்திய பிரதேசத்துல, இதெல்லாம் நம்ம மெட்ராஸ் சென்னை மாகாணத்துல, அதாவது ஆந்திரா பிரியத்துக்கு முந்தி இருந்த முடியாது சென்னை மாகாணத்துல எல்லாத்தையுமே ஒரு இந்த சம்ஸ்கிருத பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் சர்க்கார்ல நியமிச்சிருக்கா. சமஸ்கிருத பள்ளிக்கூடங்களை மாத்திரம் கவனிக்கிறதுக்காக கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிய முடியாத இன்ஸ்பெக்டர் இப்ப இருக்கா இல்லையா? இருக்கா? மெட்ராஸ் எடுத்துட்டா இங்க இருந்தாரு அங்கிட்ட இப்பதானா இப்பதான் இருக்காளா? எல்லாம் இருக்கு. ஒரு சமஸ்கிருத இன்ஸ்பெக்டர் ஏற்படுத்தியிருந்தா. இப்ப சமீபத்தில் பல வருஷம் வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்தது. இங்க மலையாளம், கேரளம், ஆந்திர தேசம், தமிழ் தேசம் 3 தேசம் சேர்ந்து 140 பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட 140 பள்ளிக்கூடம் இருந்தது சமஸ்கிருத பள்ளிக்கூடம். இந்த 3 ஸ்டேட்டும் சேர்த்து இப்ப 3 ஸ்டேட்டா பிரிஞ்சுக்க எவ்வளவு சேர்ந்து இந்த பெங்காலத்திலையும் யூபியிலையும் அந்த ஒவ்வொன்றையும் 1500 குறையாம இருந்தது. ஒவ்வொன்றுல 2000 கூட இருந்தது. இது 3 சேர்ந்து தானே எவ்வளவு பெரிய ஸ்டேட்டோ எவ்வளவு பெரிய இதுக்காலும் பெருசுன்னு சொல்றது கூட இல்லை இப்ப அந்த ஸ்டேட்டுகள் எல்லாம் கூட. ஏன்னா அதுல இதுக்கு 10 மடங்கு இருந்தது அங்க. இதுல ரொம்ப குறைச்சலா இருந்தது. அப்புறம் நான் அப்படியே கிராமமா வடக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற காலத்துல இது என்னத்தினால இவ்வளவு சமஸ்கிருத பள்ளியோட இங்க ஜாஸ்தியா இருக்கு, இங்க தென்னாட்டுல 140 தானே, இது 3 சேர்ந்து. இப்ப தமிழ் தேசத்துலதான் வந்து அவ்வளவு ஒரு கால சத்த இல்லையோன்னு நினைச்சாலும் இப்ப மலையாளத்துல ஆந்திரத்துல அதுல எல்லாம் சமஸ்கிருதத்துல ஒன்னும் சத்தைக்கு குறவில்லை. மலையாளத்துல இன்னும் இந்தியாவுக்குள்ள ரொம்ப ஜாஸ்தி மலையாளத்துல சத்த சமஸ்கிருதத்துல.
அதுவும் சேர்ந்து 140 பலிபீடம் தான் இருந்ததுன்னா அதனால இப்ப ஸ்ரத்த குறைவுங்கிற ஒரு காரணம் மாத்திரம் சொல்ல முடியாது, இந்த 3 ஸ்டேட்லயும் சேர்ந்து. அதனால என்னத்தினால இங்க குறைவா இருக்குன்னு இப்படியே யோசிச்சேன். அப்படி யோசிச்சு இப்படி போற காலத்துல இங்க எதனால ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு சம்ஸ்கிருத பள்ளியோட அநேகமா இருக்கு. 4 கிராமத்துக்கு ஒரு இடத்துலயாவது இருக்கு. 2000 பள்ளியோட இருக்கு எங்க ஊர்லயும். 2000 தெரியுமில்ல, 1100 1200 2000. ஆமா இப்பதான் அந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும் 1000க்கு மேல 2000க்குள்ள இருக்கு. ஒவ்வொரு மாகாணத்திலயும் இருக்கு அப்படின்னு கணக்கெடுத்தேன். இது என்னத்தினாலேன்னு கேட்டேன். இங்க என்ன இதுக்கு இங்க பாடசாலைக்கு முதல்ல வச்சு எவ்வளவு வச்சிருக்காளோ அந்த மாதிரி ஒரு பாடசாலை கூட கிடையாது. இங்க பெரிய கட்டடம் கட்டு, அதுக்கு நிலம் வச்சு, அதுக்கு மணியாரம் வச்சு, அதுக்கு சமயக்காரம் வச்சு அவ்வளவு தயார் பண்ணிருக்காங்க. இங்க வேத பாடசாலைக்கும் அனைத்து மாசத்துல சாஸ்திர பாடசாலைகளுக்கும் அந்த மாதிரி தயார் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணு கூட கிடையாது. அந்த மாதிரி வடக்க அநேகம் ஒரு பாடசாலை கூட கிடையாது. சமயக்காரம், அதுக்கு மணியாரம், இந்த மாதிரி ஏற்பாடா ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாதுங்க. எனத்தினால இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு அவளை கேட்டேன். அவளுக்கு செலவே இல்லை, இவ்வளவு செலவட்டி கூட ஒருத்தரும் இல்லையா, அவளுக்கு செலவே கிடையாதுங்க. பையனுக்கு வந்து எப்படி நடத்துறேன், இதுக்கு யாரு பணம் கொடுக்குறாங்க, 2000 பாடசாலைக்கு உங்களுக்கு அப்படின்னு. இங்க 140 பாடசாலைக்கு இவ்வளவு வச்சு கூட 140 பாடசாலை குறைச்சலா இருக்கீங்க அப்படின்லாம் கணக்கு கேட்டேன். எங்களுக்கு என்ன செலவு, சமஸ்த பாடசாலைக்கு செலவு என்ன அப்படின்னு சொன்னா, ஆறான ஒரு சாஸ்திரத்தர் ஒரு ஊர்ல சாஸ்திர சமஸ்தம் தெரிஞ்சவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு 10 பையனில் 20 பையனை தயார் பண்ணி விடுறாரு. அந்த பையனுக்கு ஆகாரம் அந்த ஊர் மார்வாடியோ பனியாவோ கடை வச்சிருக்கான், குஜராத்தியோ கடை வச்சிருக்கான். தான் அவன் வந்து ஒரு பையனுக்கு நீ ஒரு நாளைக்கு வேண்டிய ஆட்டா மாவு கொடுத்துருவான். அந்த ஆட்டா மாவை அவனுக்கு கொடுத்துருக்கான். ஆட்டான்னா இதுக்கு கோதுமை மாவுக்கு பேரு, கோதுமை வாங்கின்றான். அந்த கோதுமை மாவை 4 ராட்டி எருமுட்டை அதோட சேர்த்து வச்சு நெருப்பு வச்சு அதை உண்டை உருட்டி வச்சுடுறான். அதை போட்ட உடனே அது அப்படியே நல்லா வெந்து போயிடுறது அந்த மாவு. உடனே இத்தனை சாப்பிட்றான், ஒரு தண்ணி குடிச்சிடுறான். அதுதான் செலவு. அதனால இதுக்கு மணிகார வேண்டியதில்லை, சமயக்கார வேண்டியதில்லை, அஞ்சரைப்பட்டி வேண்டியதில்லை. இதுக்கு இவங்க பண்றது பெரிய பணக்காரனா இருந்தாலும் இப்படிதான் சாப்பிடுறான். இல்லைன்னா கொஞ்சம் தவா இருந்தானா, கொஞ்சம் அடுப்பு தவா கூட இருந்தானா கொஞ்சம் ரொட்டியா போட்டுக்கிறான். கொஞ்சம் சக்தி இருந்தானா வெண்ணெயை போட்டு சேர்த்துக்கிறான் மக்கள் நட்டு. இன்னும் கொஞ்சம் இருந்தானா கொஞ்சம் தால் நட்டு கொஞ்சம் பருப்புன்னு தொட்டுக்கிட்டு வச்சுக்கிறான். இதான் அவன் சாப்பிடுறது. அஞ்சரை குட்டி வேண்டிய அவசியமே இல்லை, எப்படி சமையல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனால சின்ன பையன்கள் 10 வயசு பையன்கள் கொண்டு அவன் ரொட்டி அவன் சேர்த்துருவான். கொஞ்ச நேரம் ஒரு தவா வச்சுக்கோ, இல்ல அதுவும் இல்லைன்னா உருட்டி போட்டுருவான். வெறும் 4 ராட்டி வச்சுட்டு அதுல உருட்டி போட்டுருவான். நல்லா வெந்து போயிடும் அந்த இது. அப்படியே அந்த மாவு உண்டு அவன் சாப்பிடுவான், தீர்த்து சாப்பிடுவான். அப்படியே இந்த பழக்கத்தினால அவன் ஒன்றும் நம்ம காட்டுல ஒன்றும் சக்தி குறைவா இல்லையோ, நமக்கு தான் இந்த இவ்வளவு அந்தரப்பட்டி வச்சுட்டு சாப்பிடுற ஆளுக்கு தான் இவ்வளவு சிரமமா இருக்கு. அதனால சாப்பிட்றதுன்னா என்னடா பண்றதுன்னு பெரிய பூதமா வந்து நிக்கிறது நமக்கு. சமையல் எங்க சாப்பிடுறது என்ன பண்றது அப்படி இது ஒரு பெரிய பூதமா இருக்கு நமக்கு. இதனால இந்த ஒரு சின்ன சமாச்சாரம் நமக்கு தெரியாதனால எப்படி சாப்பிடுறது, நாம எப்படி சமைப்படுறது, எங்க போறது, ஹோட்டலுக்கு போறதா, தெரிஞ்ச வளத்துக்கு போறதா, அங்க இருந்து ஹோட்டல் நிறைய ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்டல்ல சேர்றதா, இதுக்கு எத்தனை ரூபா செலவழிக்கிறது அப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு அனாச்சாரங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு நமக்கு இப்படி உடம்புக்கு வந்துட்டு நமக்கு மனசுக்கு இஷ்டம் இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு ஆச்சாரத்துக்கும் கெடுதல், உடம்புக்கும் கெடுதல், இப்படிதான் பண்ணிட்டு கஷ்டப்படுறோம் இந்த ஆதார கல்வி நமக்கு இல்லாதனால. அதனால இப்ப ஆதார கல்வி பண்றது என்னதுனால என்னுடைய உத்தேசம், அதான் கவர்மெண்ட் பண்ணிருக்கிற உத்தேசம் என்னட்டா எல்லாரையும் சேர்ந்தாப்புல சாப்பிடுறதுங்கிறது அப்படி பண்ணிருக்கா. வடக்கு ஆதார கல்வி வச்சுருக்கிறது கேட்டா இன்னொருத்த சமையல் பண்ணதை தான் தொடப்படாதுன்னு வச்சுருங்க. அந்த பயிரை எல்லாம் அவன் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அவன் வந்து எங்கேயாவது தான் சமையல் பண்றதான் தான் ஜாதிய, வேற மேல் ஜாதி பண்றது நான் சாப்பிடுறது, கீழ் ஜாதி பண்றது இந்த சமாச்சாரமே கிடையாது. அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி அவன் பண்ணதான் அவன் சாப்பிடுவான். தவிர ரொம்ப வசந்த பிராமணன் நான் நினைச்சேன் அவனாலும் போயிருந்தான்னா வீட்டுல 10 தேய்க்கிற பாத்திரம் தேய்க்கிற மனுஷா கூட உடனே இந்த சாதத்தை சாப்பிடுன்னா நான் தொட மாட்டேன் அப்படின்னு கீழே போட்டு அவ தனியா போய் சமைச்சு வர. தவிர ஒவ்வொருத்தருக்கும் புருஷனோ பொம்மநாட்டியோ ஆளா இருந்தாலும் அவ வந்து அவ வீட்டுல ஒருத்தர் ஏழை பணக்கார வீட்டு சேர்த்து ஏழை சாப்பிடுறது அப்படின்னு மேல் ஜாதி கீழ் ஜாதி சாப்பிடுறது இந்த வித்தியாசமே அங்க கிடையவே கிடையாது. அதனால எல்லாருக்கும் ஆச்சாரம் இருக்கணும், சர்வ ஜனங்களுக்கும் ஆச்சாரம்னா முதல் சமாச்சாரம் என்னட்டா தான் கையால சமையல் பண்ணதை தான் சாப்பிடணும் அப்படிங்கறத முதல் பேசிக் ஆச்சாரம். தன் கையால சமையல் பண்ணதை தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அது இல்லாம இப்ப எல்லாரும் கையால சமைச்சதை எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு வச்சோம்னா அப்ப எல்லாரும் சாப்பிடுறத எல்லாரும் சாப்பிடணும்னு, எல்லாருடைய ஆகாரம் எல்லாரும் சாப்பிடணும்னு ஆயிடும். அப்ப கொஞ்சம் வெஜிடேரியனிசம் மரக்கறி சாப்பிடுறதுன்னு இருந்தேன் அது அப்படியே அடியோட போயிடும்.
கொஞ்சம் அப்படியே இப்ப மரக்கறி சாப்பிடுறோம், மரக்கறி சாப்பிடாதவனும் சேர்ந்தாலும் சாப்பிட்டு இப்படியே பழக்காயிட்டு தானே 2 தலைமுறை ஆயிட்டு தானே பப்ளிக்ல சாப்பிடுறான், அப்புறம் வீட்டுல போய் சாப்பிடுறான், அப்புறம் வீட்டுல சமையல் பண்றான். இப்படி 2 தலைமுறை ஆயிட்டு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ பிராணி ஹிம்சை இல்லாம ஒரு ஆகாரம்னு எத்தனையோ தலைமுறை சுத்தமா பண்ணிருக்காரு. அதெல்லாம் அடியோடு போயிடும். அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பரிசுத்தி ஆகாரம் வச்சுட்டு இருக்கேன். அந்த பரிசுத்தமாச்சாரங்கள்லாம் கெட்டு போயிடும். நமக்கு ஆகாரம் பண்ணிக்குது. அதான் வடதேசத்துல இவ்வளவு வித்யாபியாசமும் சாஸ்திரமும் விருத்தி அடையறதுக்கும் காரணம் இந்த மூலாதாரம் ஒண்ணும். இப்ப நம்ம தேசத்துல இவ்வளவு தூரம் ஆகாரங்கிறது மாம்சம் இல்லாம ஒரு ஆகாரம் இவ்வளவு தூரம் ஜாஸ்தியா வளர்ந்தது வேற ஒரு நாட்டிலையும் கிடையவே கிடையாது. இப்போ அநேக ஜாதிகள் இருக்கா நம்ம நாட்டுல மாம்சம் வர. இன்னும் இந்த இதுல வேணா குஜராத், கட்ச், ராஜஸ்தான், இப்போ மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் போனோம்னா, பெங்காலம், பஞ்சாப் அங்கெல்லாம் போனா மாம்சம் அதிகம் உண்டு. மத்தியில் இருக்க முடியாத ஒரு 4 ஸ்டேட்டு பார்த்தோம்னா 100க்கு 80 பேர் மாம்சம் சாப்பிடாதான் அந்த தேசத்துல மத்தியில் இருந்து இருக்கா. இந்த மத்திய பிரதேசம், இந்த கட்ச், குஜராத், இந்த பனியானியா, இந்த குஜராத்திக்காரன் கொஞ்சம் கூட மாம்சங்கிறது கல்கண்ட்ல கூட வெள்ளை கல்கண்டா இருந்தானா அதுக்கு போன் போடுறா சுத்திப்படுத்துறதுக்காக தான் இந்த ஷேப்பு கல்கண்டா வர வைக்கிறது. இந்த வெள்ளை கல்கண்டு வெள்ளை சக்கரைன்னா தூக்கி அடிச்சுடுவா. அவ்வளவு நியமமா இந்த பிராணி ஹிம்சைங்கிறது கூடவே கூடாதுன்னுட்டு இங்க தோல் போட்டுன்னு வந்தா கூட அந்த கோவில் தெருவிலேயே விட மாட்டா. அந்த கோவிலுடைய சந்நிதி தெருவிலேயே விடுறதில்ல. அவ்வளவு பிராணி ஹிம்சை கூடாதுன்னுட்டு அப்படி வச்சுட்டு இருக்கேன். இவ்வளவுக்கும் கெட்டு போயிடும். நாம் கண்டவிட ஆகாரத்துக்காக அங்க போய் சாப்பிடுறது, இங்க போய் சாப்பிடுறது, ஆகாரத்துக்கு என்ன பண்றதுன்னு சாப்பிட்டா எங்கெங்க எந்தெந்த ஆகாரம் சாப்பிடுறது கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிடுறதுன்னு இப்படியே பழக்கம் வந்துட்டு தானே. ஆனா நமக்கு இப்ப கிராமங்கள்லயோ சொந்த ஊர்லயோ இன்னும் ஜீவனம் கிடைக்கிறதுக்கு இல்ல. இவ்வளவு சுத்தம் வேண்டியிருக்கு. இப்ப ஜீவனத்துக்கு நமக்கு பட்சிகளாட்டம் எங்க வச்சுனாலும் இப்ப ஆகாரம் ஜீவனம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்படி லோகம் முழுக்க சுத்தம் வேண்டியிருக்கு. அங்கங்க போறப்போ நமக்கு நம்ம சொந்த ஆகாரம் நமக்கு இருந்து ஒரு சுத்தமான ஆகாரம் நமக்கு எப்படி தலைமுறையில் ஏற்பட்டிருக்கோ அந்த ஆகாரத்தை நம்ம வச்சுக்கணுமானா இப்படியே அங்கங்க கலந்து போகிறதுக்கு பண்ணோம்னா இது இப்படியே வெறும் சொல்லிக்க வேண்டியதான். நம்ம நான் சுத்தமா தான் இருந்தேன், சுத்தமா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதை தவிர அப்படி ஆனாலும் 1000த்துல ஒருத்தர் இருக்கலாம் இல்லைன்னு சொல்றது இல்ல. 1000த்துல ஒருத்தர் இருக்கா நான் இருக்கேன்னு சொன்னா 999 வீணா போக முடியாது வந்துடும். அதுல இருந்து இன்னும் ஜீவனம் எங்கேயோ மிலிட்டரியில அங்க எங்கெங்கயோ போகிட்டு இருக்கு, ஏரோப்ளைன்ல அதெல்லாம் அவளுடைய நிர்பந்தங்கள்லாம் வேற இருக்கு. இப்படியே போனா நம்ம இப்போ இவ்வளவு மரக்கறி சாப்பிடுறதுதான் பாக்கி பிராணிகளை ஹிம்சை பண்ணி சாப்பிடுறது இல்லைன்னு இத்தனை தலைமுறையா எத்தனையோ ஒரு 10 கோடி ஜனங்களாவது இந்தியாவில அந்த மாதிரி பரம்பரையா இருந்துட்டு இருக்கேன். அது அடியோட கெட்டு போயிடும். இன்னும் 2-3 தலைமுறையில முதல்ல நமக்கு ஆகாரம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியாமலும் அந்த நம்முடைய கையால பண்ணதான் நான் சாப்பிடுறதுங்கிற நியமம் வச்சுக்காத போனா இப்ப இந்த ஒரு 10 கோடி ஜனங்கள் பாக்கி உலகத்துல எங்கேயும் கிடையாது. பௌத்த மதம் இருக்கிற தேசத்துல கூட ஒரு 10 பேர் கூட இருக்கா மாம்சம் சாப்பிடாம. இங்க 10 கோடி ஜனங்கள் இன்னும் இருக்கு. இவ்வளவு விட்டு போய் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போறது, இல்ல மிலிட்டரிக்கு போறது, சிமிக்கு போறதுன்னு இப்படி இருந்து கூட இன்னொரு 10 கோடி ஜனங்கள் இருக்கும். இப்ப நம்ம இந்தியாவில இன்னும் இந்த மாதிரி மாம்சாகாரம் பண்ணாம இருக்கணுங்கிறது கொள்கையா இப்ப ரொம்ப லோகம் முழுக்க ஒவ்வொரு தேசத்திலயும் 10 பேர் 20 பேர் கஷ்டப்பட்டு அது பல பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. நாம் இருக்கிறத நஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்த பரம்பரையான தர்மத்தை நஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். இது நமக்கு நிக்கணுமானா எனக்கு முக்கியமான உத்தேசம் இந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங் வேணும். பேசிக் ட்ரைனிங் எல்லாரும் கலந்து சாப்பிடுறதுக்காக ஏற்பட பேசிக் ட்ரைனிங் தான் சொல்லிப்போம். அவள் தான் சமையல் பண்றது தெரிஞ்சுட்டு தன் கையால சமைச்சதை தான் சாப்பிடுறதுன்னு குழந்தையில இருந்தே பழக்கிட்டு வந்துட்டாலும் இப்ப இந்த சிரமமே இல்லை. ஏதோ நமக்கு ஜீவனம் கண்ட இடத்துல அநேக இடங்கள்ல போக வேண்டியிருக்குப்பா. அநேக இடங்கள்ல போனாலும் அவன் கையால சாப்பிடுறதுன்னுட்டு ரொம்ப சின்ன பையன் கொண்டு இன்னொரு உதாரணம் சொன்னேன். ஒரு மாவு வச்சுட்டு இத்தனை தீர்த்தம் கோதுமை நல்லா வெந்து போயிட்டு தானே அதை வச்சுக்கினா ஒருத்தன் தீர்த்தத்தை சாப்பிடுறான். அது ரொம்ப சௌகரியமா இருக்கு. அது இருந்தா இல்லாமனா இப்ப நமக்கு ஒரு 10 கோடி ஜனங்கள் இந்தியாவில இருக்கு. பூலோகத்துல எங்கேயுமே இல்லை பிராணி ஹிம்சை பண்ணாமல் இருக்க முடியாத ஜனங்கள்னு ஒரு பெரிய ஒரு லாபம் இருக்கே நம்ம தேசத்துக்கு. லோகத்துக்கே ஒரு பெரிய லாபம், நம்ம தேசத்துக்கு மாத்திரம் இல்லை லோகத்துக்கே ஒரு பெரிய லாபம். அந்த லாபம் ரொம்ப நஷ்டமா போயிடும். இப்ப நமக்கு சமையல் பண்ண தெரியல, எல்லா இடத்துலயும் சாப்பிடுறதுன்னு அந்த மாதிரி அப்படி சாப்பிட்டு இருக்கோம். இப்போ சாப்பிட தெரியாம கண்ட இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, கண்ட ஜீவனங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதுல ரயில்ல போக வேண்டியிருக்கு, இன்னும் அநேக இடங்கள்ல ஏரோப்ளைன் போக வேண்டியிருக்கு, ரயில போக வேண்டியிருக்கு, ஏரோப்ளைன் ஜீவனம் பண்ண வேண்டியிருக்கு, மிலிட்டரி ஜீவனம் பண்ண வேண்டியிருக்கு. அநேக சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டதுனால எல்லாரும் ஒரு சின்ன சமாச்சாரம் ரொம்ப லேசா ஏதாவது ஒண்ணும் இல்லைன்னா ஒரு பொங்கலாவது பண்ணிக்கிறது, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ரொட்டியாவது பண்ணிக்கிறது. அதை காட்டிலும் லேசி நான் சொன்னது. இப்ப அவன் பண்றது வடக்குத்தியான் பயிராகி யாத்திரை போறவன்லாம் வெறும் ஒரு மாவு கொண்டே போட்டுருவான். தனதை அந்த மூட்டை கொண்டு சொல்லி கொண்டு வந்து அது கொஞ்சம் நாளைக்கு போட்டா நல்லா வெந்து போயிடும். தீர்த்து சாப்பிட்டுருவோம். பழக்கம் தான் காரணம். அதுக்கு இவ்வளவு சாப்பிட்டா நமக்கு வியாதி வந்து இருக்கு. அதனால உடம்புக்கு வந்துருவோம்னுட்டு அதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை. பழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால எல்லாரும் பேசிக்ங்கிறதுல அந்த அவன் சமையல் பண்ற தான் சமையல் பண்ண தெரியுங்கிறது அந்த காரியத்தை எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு முதல்ல சொல்லணும் எல்லாருக்குன்ட்டு நினைச்சுட்டே இருக்கேன். சன்னியாசி மாத்திரம் தான் சமையல் பண்ணக்கூடாது. யாராலும் சமையல் பண்ணதுமா
அது வாங்கி பிச்சை வாங்கி அவன் சாப்பிட வேண்டியதுன்னு பிட்சைன்னு அதுக்கு பேர் இருக்கு. அதுல இருந்து ஆறாவது அடுப்பு மூட்டப்படாதுன்னு பேரு. அக்னி கிடையாது சன்னியாசிக்கு, காரியம் கிடையாது, அக்னியும் கிடையாது. சரி, சன்னியாசி யோகிச்ச நான் நிரக்கிரிஹி நச்ச அக்ரியான்னு கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால என்ன நெருப்பு இல்லாதவன் காரியம் இல்லாதவன் மாத்திரம் சன்னியாசி இல்லை, மனசுல இருக்க முடியாது எல்லாம் விட்டவன் சன்னியாசி. அதாவது வாஸ்தவம் சன்னியாச ஆசிரமங்கிறதுக்கு நெருப்பு கிட்ட போகக்கூடாதுன்னு அர்த்தம். அவன் தானா போய் ஒரு காரியம் ஒரு காபி போட்டுக்கிறதோ ஒரு வெந்நீர் போட்டுக்கிறதோ இதெல்லாம் அவனா ஒண்ணும் பண்ணிக்க கூடாது. யாராவது பண்ணி கொடுத்தா வாங்கிக்கணும். அவன் இன்னொருத்தன் சமையலுக்காக சமைச்சத்துல இவன் வாங்கி சாப்பிட வேண்டியதுன்ட்டு அப்படின்னு நியமம். பிரம்மச்சாரிக்கு சமையல் பண்ணலாம், ஆனா அதுக்கான சிசுவனுக்காக நெருப்பு பண்ணி பண்ணலாம், பிரம்மச்சாரியா இருக்கணும். ஆனா பிச்சை வாங்கணும். சன்னியாசி இன்னொரு சமையல் பண்ணதுலதான் இவன் பிச்சை வாங்கி இவன் சாப்பிட வேண்டியது. அது தவிர பாக்கி எல்லாரும் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ எல்லாருமே இந்த மாதிரி தான் சமையல் பண்ணி அது வழக்க அந்த சம்பிரதாயம் விடாம இருந்து